அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய மாதம் முழுக்க சுவனத்தில் இளைப்பாறுவோம் அப்படிங்கிற தலைப்பில் தினம் ஒரு திக்கரை பற்றி நம்ம கற்றுக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய குதிரையில் பயணம் பண்ணிகிட்ருக்கார். அவரை ஒரு பெரும் எதிரி படை துரத்திட்டு இருக்கு. இவர் ஒரு நபர், ஆனால் பின்னாடி வரக்கூடிய படையோ ரொம்ப பலமானது. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய குதிரையில் பயணம் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுறாரு, போயிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா அவருடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய இரும்பு கோட்டை தெரியுது. அப்போது அந்த கோட்டையை பார்த்த உடனே அந்த படை வீரருக்கு எப்படி இருக்கும்? ஆஹா, நம்ம இதுக்குள்ளே போய் இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை இந்த எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் தானே. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, வேகமாக அந்த கோட்டைக்குள்ளே போய் தன்னை பாதுகாத்துக்கிறாரு. எப்படி அந்த படை வீரனுக்கு அந்த கோட்டை ஒரு பாதுகாப்பை கொடுத்துச்சோ, அதே போல தான் இந்த திக்ரு ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி நம்ம செய்யக்கூடிய திக்ருகள் நம்மளை சுற்றி ஒரு அரண் போல இருந்து பாதுகாக்குது. எந்த நாவு இறைவனை நினைத்து கொண்டிருக்கிறதோ, எந்த நாவு இறைவனுடைய பெயரை புகழ்ந்து கொண்டிருக்கிறதோ, எந்த நாவு அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்த வண்ணம் உள்ளதோ, அந்த மனிதனை ஒருபோதும் வழிகேடு நெருங்காது. ஷைத்தானுடைய எந்த வஸ்வசாவும் அவர் அந்த நபரை வழி தவற வைக்காது. ஏன் அப்படின்னா, அந்த நாவின் மூலமாக அவர் இறைவனை அதிகம் நினைவு கூர்றாரு. எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறானோ, அல்லாஹ் அடியானை நினைவு கூர்றான். அப்போது அல்லாஹ்வால் நினைவு கூறப்பட்டுட்டு இருக்க ஒரு அடியாரை ஷைத்தான் வழிகெடுக்க முடியுமா? இப்போது திக்ரு நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. ஒரு கோட்டை எப்படி ஒரு படை வீரனுக்கு பாதுகாப்பாக இருக்குமோ, அதுபோல் நம்ம செய்யக்கூடிய திக்ருகள் நம்மளுடைய இறை நினைவு நம்மளுக்கு இம்மையிலையும் பாதுகாப்பாக இருக்குது, நாளை மறுமையிலையும் நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் போல் அது செயல்படுது. இப்போது இந்த திக்ரில் இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் இடம்பெற்றிருக்க நபிமொழி. ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வரார். வந்து கேட்குறாரு, யா ரசூலுல்லாஹ், நான் கூறிக்கொள்ள ஒரு வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுங்கள். நான் எப்பயுமே சொல்ல என்னுடைய நாவுகளை எப்பயுமே அசைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தையை அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அசீஸுல் ஹக்கீம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த திக்ரை பற்றி இல்லை. இதை கற்றுக் கொடுத்த உடனே இதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனுக்கு இணையானவன் இல்லை, அல்லாஹுவே மிக பெரியவன், புகழனைத்தும் அல்லாஹுவிக்கே, அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவையே தூய்மைப்படுத்துகிறேன், கண்ணியமானவனும் நுண்ணறிவாளனுமான அல்லாஹுவை தவிர வேறு சக்தியோ திரும்புதலோ இல்லை அப்படிங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபருக்கு கற்றுக் கொடுத்த அந்த திக்ருடைய அர்த்தம். இந்த அர்த்தத்தில் நம்ம நிறைய திக்ர் இது வரைக்கும் கற்றுருக்கோம். அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய வல்லமையை போற்றி. இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது இந்த திக்ர் கிடையாது. இதை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த உடனே அந்த மனிதர் கேட்குறாரு, யா ரசூலுல்லாஹ், இதெல்லாம் என்னுடைய இறைவனுக்குரியது, இந்த வார்த்தைகள் எல்லாம் என் இறைவனுக்குரியது, அவனை போற்றி அவனை புகழக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது. எனக்குன்னு ஒரு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுங்களேன். நான் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளையும் நான் பயன்படுத்துகிறேன், அது போக எனக்குன்னு ஒரு சில திக்ர்களை கற்றுக் கொடுங்களேன், ஒரு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுங்களேன். இந்த வார்த்தைகளால் நான் என்னுடைய நாவை அசைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கில் அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு. யா ரசூலுல்லாஹ், இவையெல்லாம் என் இறைவனுக்குரியதாகும், எனக்குரியது என்ன? எனக்காக ஒரு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த திக்ரை அவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம திக்ருடைய வகைகளில் பார்த்தோம். அல்லாஹ்வை புகழ்வது திக்ரு, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்குறது ஒரு திக்ரு, அல்லாஹ் கிட்ட நேர்வழியை கேட்குறது திக்ரு, எல்லாமே திக்ருடைய வகைகளில் அடங்கும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்த திக்ர் என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி
வர்சுக்னி என்று கூறுவீராக என்று கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இறைவா, மஹ்ஃபிர்லி என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு அருள் புரிவாயாக, வஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, வர்சுக்னி எனக்கு ரிஸ்கை அளிப்பாயாக அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த 4 வார்த்தையுமே ஒரு மனிதனுக்கு எல்லா நிலைகள்லையும் தேவையுள்ள வார்த்தைகள் தானே. மன்னிப்பும் தேவைதான், அல்லாஹுடைய அருள் நமக்கு தேவை, நேர்வழி நமக்கு தேவை, ரிஸ்க்கு தேவை. இந்த 4 விஷயத்துக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய மரணம் வரைக்கும் தேவையுள்ள மனிதனாகவே தான் இருக்கான். இந்த 4ம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனிதனும் சொல்லவே முடியாது. முதலாவதாக அதில் ரசூலுல்லாஹ் நம்மளை கேட்க சொன்ன வார்த்தையை பாருங்களேன். அல்லாஹும் மஹ்ஃபிர்லி, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற திக்ரை அதிகம் ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சக மனிதனுக்கு நம்ம ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குற்ற உணர்ச்சியே நம்மளை ரொம்ப பாதிக்கும். நம்ம செஞ்ச தீங்குடைய பாதிப்பை விட நம்மளால் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட எது நம்மளை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னா, நம்ம இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்வு. ஒருவேளை அந்த பாதிப்புக்குள்ளாகின மனிதன் பரவாயில்ல, நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல, நான் அதெல்லாம் எதுவும் தப்பாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே மனசு ரொம்ப லேசாக உணர்வோம். அதே போல் தான் மனிதன் இந்த வாழ்கிற சூழலில் நிறைய தவறு பண்ணுறான். தெரிஞ்சும் தெரியாமலும் சூழலுடைய கட்டாயத்திலும் நிறைய தவறுகள் பண்ணிடுறான். இந்த தவறுகள் எல்லாமே அவனுடைய மனசில் ஒரு பாரமாக இருக்குது. நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னை யார் மன்னிப்பா, நான் இவ்வளோ பாவம் செஞ்சிட்டேனே, என்னுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனதை போட்டு ரொம்ப அழுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் எதை நோக்கி பயணிக்கிறான் அப்படின்னா, இதெல்லாம் மன்னிக்க யாரும் இல்லையா, இதெல்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற தேடல் மனிதனுடைய மனதில் தோன்ற ஆரம்பிச்சிருது. இந்த தேடல் தான் இன்றைக்கி நிறைய அறிவாளிகளை கூட கற்கள் முன்னாடியும் சிலைகள் முன்னாடியும் போலியான மதகுருக்கள் முன்னாடியும் போய் நிற்க வைக்குது. நமக்கு சாதாரணமாக தெரிகிற இந்த மன்னிப்புக்காக இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. இப்போ இறைவன்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை மன்னிப்பு அதிகமாக கேட்கணும். 2வது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, வர்ஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு அருள் செய். அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது நமக்கு அருள் செஞ்சிட முடியுமா? என்னுடைய தாயாக இருந்தாலும் சரி, என்னுடைய தகப்பனாக இருந்தாலும் சரி, என்னுடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், பெரும் பெரும் தலைவர்களாக இருந்தாலும், அவங்களால நமக்கு ஏதாவது ஒரு ரஹ்மத் செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு அருள் செய்ய முடியுமா? பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுடைய நிலையை கண்டு நம்ம வருந்த தான் முடியுமே தவிர அந்த நிலையை நம்மளால் மாற்றி வைக்க முடியுமா? அப்போ அதை மாறணும் அப்படின்னா யாரால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? ரப்பால் மட்டும்தானே. இந்த உலகத்தை படைச்சு ஆட்சி செஞ்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிட்ருக்க நம்ம இறைவனால் மட்டும்தான் நம்மளுடைய சூழல்களை மாற்றி நம்மளுக்கு ரஹ்மத் செய்ய முடியும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் அல்லாஹ் கிட்ட ரஹ்மத்தை கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வஹதினி, யா அல்லாஹ் என்னை நேர்வழிப்படுத்து அப்படிங்கிற பிரார்த்தனை. இந்த உலகத்தில் நம்ம ரப்புக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்போம், நிறைய விஷயங்கள் உளமாற மனமுருகி கண்ணீர் சிந்தி கேட்போம். ஆனால் அந்த தேவைகள் எல்லாத்தையும் நம்மளுடைய ரப்பு உடனே நிறைவேற்றி கொடுப்பானா அப்படின்னா இல்லை. சில விஷயங்களுக்கு இன்னும் பதிலளிக்கப்படாமல் அல்லாஹ் காத்திருப்புலே வச்சுருப்பான். ஆனால் ஒரு அடியான் தன்னுடைய மனம் மாற இறைவன்கிட்ட நேர்வழியை கேட்டான் அப்படின்னா அல்லாஹ் நேர்வழியை கேட்டு கொடுக்காம இருக்கிறதே இல்லை. அல்லாஹ் யாருக்கெல்லாம் நேர்வழி வேணும்னு தன்னுடைய உளமாற ரப்புக்கிட்ட கேட்குறாங்களோ, யாரெல்லாம் நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், நான் நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன், நானே வெளிவரணும்னு நினச்சா கூட ஒரு சில விஷயங்கள் என்னை அப்படியே மீண்டும் என்னை உள்ளே இழுக்குது, ரப்பே என்னை நீ நேர்வழிப்படுத்து, இறைவா என்னை இதிலேருந்து வெளியில் கொண்டு வா, உன்னை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை என்னை மாற்று அப்படின்னு துவா செய்ய ஆரம்பித்தோம், அல்லாஹ் கிட்ட கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த நேர்வழியை இறைவன் கொடுக்காமல் இருப்பதில்லை. நம்ம நினைக்கலாம் நேர்வழி அப்படிங்கிறது அல்லாஹ்வை வணங்குறது தானே, நம்ம நேர்வழியில் தானே இருக்கோம், மார்க்கத்தை கற்றுக்கிறது தானே நேர்வழி, நம்ம மார்க்க விஷயங்கள் கேட்டுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணலாம். மார்க்க விஷயங்களை நம்ம செவிகளில் சேர்க்கறது மட்டும் நேர்வழி இல்லை, அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்துறது தான் உண்மையான நேர்வழியில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இப்போ எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கேட்குறோமே, அல்லாஹ்வுக்கு பிடித்த பிடிக்காத விஷயங்கள்னு எவ்வளவோ விஷயங்களை கேட்குறோமே,
இதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்குமா? அப்படி பயன்பாட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம நேர்வழியில் இருக்கோன்னு அர்த்தம். அந்த பயன்பாடு இன்னும் வரலை அப்படின்னா இறைவன்கிட்ட இன்னும் நம்ம வஹ்தினி என்னை நேர்வழிப்படுத்து அப்படிங்கிற பிரார்த்தனையை அதிகம் கேட்கக்கூடியவங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அல்லாஹ்வுடைய பெயர்களில் அல்லாஹ்வுக்கு அல்ஹாதின்னு ஒரு பெயர் இருக்குது. நேர்வழியை வழங்குபவன் ஒரு பெயர் இருக்குது. அவனை தவிர இந்த நேர்வழியை வேற யாராலையும் கொடுத்துட முடியாது. ஒரு தூதருக்கு கூட தன்னுடைய மகனுக்கு இந்த நேர்வழியை கொடுக்க முடியல. நூஹ் அலைஹிவஸல்லம் கப்பலை கட்டி அந்த கப்பலில் பயணித்து போகும்போது தன்னுடைய மகனை கூப்பிடுறாங்க, மகனே நீ வந்துரு, நீ இங்கே வந்துரு, இதுதான் நேர்வழி அப்படின்னு. அவருடைய அன்பும் கருணையும் பரிவும் தன்னுடைய மகனுக்கு நேர்வழியை கொடுக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. மகன் சொன்னால், பரவாயில்ல, என்னால் வர முடியாது, தண்ணி வந்துச்சுன்னா அதை விட உயரமான ஒரு இடத்துல போய் நின்று என்ன நானே காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு அந்த மகன் சொன்னான். இறுதியில் அந்த தூதருடைய கண் முன்னே அந்த மகன் அழிக்கப்பட்டான். இப்போ பாருங்கள் எப்படி அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை வச்சுருக்கான், தன் வசம் வச்சுருக்கான். அவன் நான்னா மட்டும்தான் இதை யாருக்கும் கொடுக்க முடியும். இப்போ இறைவனிடம் அதிகம் நேர்வழியை கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறது வர்சுக்னி. நீங்கள் ரிஸ்க் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. ரிஸ்க் அப்படின்னா நம்ம உணவு இல்லை பொருளாதாரம் அப்படிங்கிறது இல்லை. எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையோ அது எல்லாமே ரிஸ்க்கு தான். ஆரோக்கியம் ஒரு ரிஸ்க்கு, பொருளாதாரம் ஒரு ரிஸ்க்கு, உணவு ஒரு ரிஸ்க்கு, உடை ஒரு ரிஸ்க்கு, அழகிய உள்ளம் ஒரு ரிஸ்க்கு, அழகிய பண்பு ஒரு ரிஸ்க்கு, மன நிம்மதி ஒரு ரிஸ்க்கு, சந்தோஷம் ஒரு ரிஸ்க்கு. இது எல்லாமே இந்த ரிஸ்க்குள்ளே அடங்கும். அப்போ இறைவன்கிட்ட அதிகம் இந்த ரிஸ்க்கை கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். பாருங்கள், இப்போ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட ஒரு திக்ர், இறைவனை நம்ம நினைவு கூறும்போது எந்த வார்த்தைகளால் நம்ம நினைவு கூறலாம் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை அல்லாஹும்ம ஃபிர்லி வரஹம்னி வஹ்தினி வர்சுக்னி. இறைவா, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக. இறைவனிடம் இந்த 4 விஷயங்களையும் பெற்று இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியாளர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.